ஸ்போர்ட்ஸ் வீடியோ யூனிவர்சிட்டி வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் வீடர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே இன்னொரு மேட்சை தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்லயும் புதுசா நிறைய தவறுகளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனை சுமாரா ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ தொடர்ச்சியா 3 மேட்சஸ் வின் பண்ணி கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல மும்பை எப்படி ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே என்னென்ன தப்புகள்லாம் பண்ணாங்க, அதே மாதிரி ஈவினிங் பஞ்சாப் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் நடந்துருச்சு. ஸோ அந்த மேட்ச்ல ஆர்சிபி எப்படி வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்க அமைதியிலேயே புரியுது. சிஎஸ்கே இன்னொரு தோல்வி. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சீசன்ல திரும்ப ஒரு தோல்வி. வேற வித மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி வேற விதமா தோத்துருக்கிறாங்க. அந்த விதத்துல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணி தோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்துச்சு மேட்ச்? இருந்துச்சு ஓவராலா உங்களுக்கு? ஓவராலா மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட கேம் வந்துச்சு. அவங்களோட பெஸ்ட் கேம் இந்த சீசன் வந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு, வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு. அவங்களோட பெஸ்ட் நம்ம பார்த்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம். நம்ம அப்படி சிதலாவே செதுக்கி டாஸ்ல இருந்தே போயிடலாம். டாஸ் வாங்க, ஹர்திக் பாண்டியா தான் டாஸ் வின் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறோம்னு சொன்னாரு. ரொம்ப நல்ல டெசிஷனா தான் எல்லாருமே பார்த்தாங்க. அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் சேலஞ்ச் கொடுக்கணும்னா க்ளோஸ் டு 200 அடிக்கணும். அப்பதான் சேலஞ்ச் கொடுக்க முடியும்னு இருந்துச்சு. பட் சிஎஸ்கேனால அந்த 170 அரௌண்ட் 170 தான் அடிக்க முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு அந்த டாஸ் பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிச்சு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், பெஸ்ட் பேட்டிங் ட்ராக்கா கொடுப்பாங்க. போன மேட்ச்ல ஏமாத்தாங்க. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அந்த மாதிரி பிச்சு, சிஎஸ்கேவுக்கு அந்த மாதிரி பிச் கொடுத்தா மும்பை இந்தியன்ஸ் மாட்டவும் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் அவங்க டாஸ் ஜெயிச்சு போலிங் அப்படின்னாங்க. சிஎஸ்கேவோட பேட்டிங்ல மறுபடியும் அந்த பழைய பிரச்சனைகள் தான் ஸ்ரீராம். அதாவது ஒரு யங்ஸ்டர் இறக்கி விட்டாங்க, ஆயுஷ் மாத்ரே. அவர் அட்லீஸ்ட் இன்டென்ட் காமிச்சாரு. எனக்கு அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இறங்கி அடிக்கிறாரு, ஒரு பால் நீட்டா கனெக்ட் பண்றாரு, ஒரு பவுண்டரி, ஒரு 6 அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சேட்லி அந்த இன்னிங்ஸ் ரொம்ப நேரம் நிலைக்க முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 4ல ஜடேஜா எனக்கு புரியவே இல்லை ஸ்ரீராம். இல்ல, ஜடேஜா ஒரு அவங்க என்னன்னா ஸ்டேபிளா யாருமே இல்ல. விஜய் சங்கர், தீபக் கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பெருசா ஒர்க் அவுட் ஆகலைங்கிறப்பதான் ஜடேஜாவுக்கு பின்னாடி பினிஷிங்லயும் பெருசா மாட்டேக்குன்னு தான் அவர் மேல கொண்டு வராங்க. பட் மேலேயும் அவருக்கு பெருசா ஒன்னும் அவர் மேல விளையாடினதே இல்லையே ஸ்ரீராம். அதாவது நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, அந்த ஸ்டேஜ்ல தானே தூபே வந்திருக்கணும். இப்போ அவங்க மிச்சல் சாண்டர் தான் ஒரே ஸ்பின்னரு. சோ அவரை போடுறதுக்கு ஜடேஜா அவர் அடிப்பாரு அப்படின்ற மாதிரிதான் அவங்க யோசிச்சு அனுப்புன மாதிரி எனக்கு அந்த ஸ்டேஜ்ல பட்டுச்சு. அண்ட் இந்த 35 பால் 50 கடைசியில அவர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாரு. பட் அதுவரை எப்படி ஆடினாரு நமக்கு தெரியும்ல. 200 பக்கமே இல்லை. இந்த 175 வந்ததுக்கே லாஸ்ட் ஓவர்ல அடிச்சதுதான் காரணம். அண்ட் ஒரு ஓவர்ல ஹார்திக் பாண்டியா தூபை போட்டார். சோ அந்த மூவி எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கே ஆகல ஸ்ரீராம். நீங்க ஒரு நம்ம ஸ்கோர் கார்டுல பாக்கும்போது 35 பால் 50 அப்படின்னு நமக்கு ரொம்ப இதுவா தெரியும், ஆகா இவராவது அடிச்சிருக்காருன்னு. பட் நம்பர் 4ல அந்த இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு அன்வாரண்டட். அதுக்கு பதில் விஜய் சங்கரே ஆடிக்கலாம். இன்ஃபேக்ட் தூபே ஆடி இருக்கணும் அங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா அந்த பிச்சை பத்தி எல்லாம் தெரியாது. மும்பை பாத்தீங்கன்னா அந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்க, ரோஹித்தும் சூர்யாவும் எவ்வளவு டாமினண்டா ஆடி இருக்காங்க. அப்படி ஒரு பிச்சில் போய் இவர் நின்று உருண்டு தடுமாறி கடைசியில ஏதோ பவுண்டரிஸ் கிடைச்சு ஒரு 50 அடிச்சாரு. தூபையுமே பெருசா கம்ஃபர்டபுளான இன்னிங்ஸ் ஒன்னும் இல்லையே. ஸ்டார்ட் ரொம்ப தடுமாறினாரு. 10 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஏர்லியா. ஆமா 10 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு ஓவர் மாட்டுச்சு அவருக்கு. அதுல கொஞ்சம் மேல எடுத்துட்டு போனாரு. பட் அந்த டைம்ல தானே மும்பை இந்தியன்ஸ் பும்ரா மாதிரி ஒரு போலர் இருக்காரு. சோ இது எப்படின்னா, எம்எஸ் தோனி கடைசியில போஸ்ட் மேட்ச்ல ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணாரு. இவங்க ஸ்லாக் ஓவர்ஸ் போலிங்க்கு ரொம்ப முன்னாடியே போயிட்டாங்க. அப்பவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ண முடியல. அன்பார்ச்சுனேட்லி இவர் அவுட் ஆயிட்டாரு, சிவம் தூபே. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்கிராட்சி இன்னிங்ஸ் தான் ஆடினாரு ஸ்ரீராம். ஓவராலாவே இந்த பிச்சு நமக்கு தெரியுமே 170 பத்தாதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு புரியாதது பாருங்க, ஓவர்டன் எதுக்கு ஸ்ரீராம்? 2 ஓவர் போட்டார் இன்னைக்கு. 2 ஓவர் 30 ரன் கொடுத்தாரா ஓவர்டன்? நம்ம நேத்திக்கே நம்ம இந்த வீடியோ நான் சொன்னேன், 2 ஓவர் 30 ஓவர்டன் கொடுப்பாருன்னா அந்த 2 ஓவர் 30 2 ஓவர் 40ன்னு வேணாலும் வச்சுக்கோங்க. சிவம் தூபே கொடுப்பாரு, விஜய் சங்கர் வச்சுப்பாரு, ரச்சின் ரவீந்திரா கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஓவர் வந்துருது கூட 10 ரன் தானே. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடலாம்ல. அண்ட் மறுபடியும் அதே பிரச்சனை தான், பின்னாடி அடிக்கிற பேட்டர் இல்லன்றப்ப ஃபுல் மேட்ச் பாத்தீங்கல்ல, ஷார்ட் 3ம் ஷார்ட் 5ம் பின்னாடி போனாங்களா? ஏன்னா அந்த ஷாட் இருந்தாதான் போலிங் டீம் கேப்டன் யோசிப்பாரு என்ன டிஃபரெண்டா பண்ணலான்னு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான்
டெவால் பிரவிஸ்னு ஒரு பிளேயரை கொண்டு வராங்க. 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கணும், இன்னோவேட்டிவா ஷாட்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதுனாலதான் அவரை உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வாதான் அவரை பாக்குறாங்க, சொல்யூஷனா தான். அவரை ஏன் பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க புரியலையே. நீங்க வந்து எனக்கு புரியல. ஏன்னா அவங்க அந்த 2 ஓவர் ஃப்ரம் ஓவர் 10 முக்கியம் நினைக்கிறாங்க. இனி நியூ பால் போய் கொடுக்குறாங்க. இங்கிலாந்து டீமே அவருக்கு நியூ பால் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு நியூ பால் கொடுத்தா பால் பறக்குது, நல்லா ஜாலியா லென்த்ல போட்டு கொடுத்தாரு. ஃபார்ம்லயே இல்லாத ரோஹித் சர்மா அந்த ஷாட் அடிச்சுதான் ஃபார்முக்கு வந்தாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னால சிஎஸ்கே பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, அது சரியா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சுரேஷ் ரெய்னா இருந்தப்ப அவரே வந்து 1-2 ஓவர் போடுவாரு, விக்கெட்ஸ் எடுப்பாரு. இங்க அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா பாக்குறோம், நியூசிலாந்துக்கு போடதான் செய்யறாரு ஓவர்ஸ், எதுவும் போடாத பிளேயர் எல்லாம் இல்ல. பட் அவர்கிட்ட வந்து ஒரு 1-2 ஓவர் நம்ம வாங்க முடியும். அப்புறம் விஜய் சங்கர், சிவம் துபே மாதிரியான பிளேயர்ஸும் போடுறதுக்கு நிச்சயமா தயாரா தான் இருப்பாங்க. விஜய் சங்கர் விடுங்க, சிவம் துபே இந்தியாக்காக போலிங் போட்டாருங்க, விக்கெட்டும் எடுத்தாரு. அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க வந்து ஒரு மேட்ச ஒரு ஆப்போசிஷனை ரன் த்ரூ பண்ற போலர் கிடையாதுன்னு நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன், அந்த ஆர்குமெண்ட் வைக்கிறவங்க. பட் 2 ஓவர் 30 கொடுக்குற ஓவர் 10க்கு எனக்கு இவர் பரவாயில்ல. இவர் 2 ஓவர் மேக்ஸிமம் பேட் டேனுக்கு 2 ஓவர் 40 தருவாரா? 10 ரன் தானேங்க, அதுக்கு நீங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஓவர் 10 விட பெட்டர் பேட்டர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப நீங்க டெவால் பிரவிஸை எடுத்தாச்சுன்றப்போ ஏன் கேம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ரச்சின் ரவீந்திரா எக்ஸலண்ட் ஒன் டே பிளேயர், T20 இன்னும் ப்ரூவன் பிளேயர் கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு ஃபியூச்சர் நோக்கி யோசிக்கிறப்ப ஓகே, நீங்க வந்து சான்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே. பட் அவர் வந்து ஓப்பனிங்ல ரொம்ப பால் ஓங்கி ஓங்கி அடிக்க பாக்குறாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா சொன்னாரு, அவர் வந்து ஓங்கி அடிக்க பாக்கல, ஜஸ்ட் ஒரு டைமிங், ஒரு 6 வந்தாச்சுன்னா அடுத்த பால் சிங்கிளுக்கு தான் பார்த்தாரு அவரு. இதுக்கு முன்னாடி இருந்த ரோஹித் சர்மா இன்னிங்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரொம்ப ஓங்கி அடிக்க பாக்கல, டைம் பண்ண பார்த்தாரு. ஒரு 6 ஒரு 4 வந்தாச்சுன்னா ஹாப்பி, அந்த பக்கம் போய் நிக்கிறேன்னு அவர் போய் நின்னுட்டாரு. ஏன்னு எனக்கு நீ தோனியோட கேப்டன்சி பார்க்கும்போதுதான் வந்து நிறைய ருத்ராஜ் பண்ண தவறுகளே திரும்ப பண்றாரோ, பெருசா ஈர்ப்பா இல்ல அவரோட கேப்டன்சில. ஏன்னா டெவால் பிரவிஸ் நம்ம எதிர்பார்த்தோம், டெவால் பிரவிஸ் வந்து 11ல இல்ல, அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆச்சு. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினை கொண்டு வந்தாங்க, அவர் 11ல சாய்ஸா இல்ல அப்படிங்கிறப்ப இம்பாக்ட் பிளேயரா அவர் கொண்டு வர அளவுக்கு ஸ்பின்னுக்கு இந்த பிச் வந்து ஏதுவான பிச்சா இருந்துச்சு அப்படிங்கிறது பெரிய டவுட். அப்புறம் தோனி அப்படி நினைச்சாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆப்போசிஷன் இதுல இருந்தா நீங்க கியூ எடுப்பீங்க. ஆப்போசிஷன் வந்து எவ்வளவு 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க, அதுல மொத்தம் 17 ரன் தான் போச்சு. வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு, 3 ஓவர் சாண்டனர் போட்டாரு. அதை தவிர ஸ்பின்னர் வந்து போடவே இல்லை. தேவைப்பட்ட அவங்க ஒரு நமந்தீரை வச்சிருந்தாங்க. சோ அவங்க கிட்ட 9 போலிங் ஆப்ஷனோட போனாங்க. சோ தோனி பிச் வந்து இது இருக்குன்னு நினைச்சாரு, டியூ வந்துருச்சு அதுக்குள்ள. என்னன்னா நீங்க ஸ்பின் இருக்குன்னு நம்புறீங்க சரி, பட் உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னர், விக்கெட் எடுத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பின்னர் வந்து 100 ஆகுது தானே. அவர் வந்து 10வது ஓவர் தான் வராரு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லாம் முடிஞ்ச பிறகுதான் வராரு. ஏன்னா பவர் பிளேலயே இவங்க ஆல்மோஸ்ட் கேமை முடிச்சிட்டாங்க, 10 ரன்னுக்கு மேல கொண்டு போய் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிங்கிறப்போ பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவரே 150 வந்திருக்க வேண்டாமா? ஆமா, வந்திருக்கணும். ஸ்ரீராம் வந்திருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல, எஸ்பெஷலி இந்த பார்ட்னர்ஷிப் வருதுன்னு தெரிஞ்சா அவர் வந்திருக்கணும். பத்திரனாவும் ரொம்ப லேட்டா வந்தாரு. பட் தோனி அந்த டைம்ல என்ன கால்குலேட் பண்ணாருன்னா, பிச்சு கிரிப் ஆகுது. அஸ்வின் வந்து 4 overs 25 தான். சோ அவரோட வேலை ஓகே, விக்கெட் எடுக்கலைனாலும் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா போலிங் போட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஆஸ்கிங் ரேட்டை கொஞ்சம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் 150 அடிக்க போய் விக்கெட் விழுன்றதா தோனியோட கால்குலேஷனா இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேஜ்ல அன்பார்ச்சுனேட்லி 2 பேட்டர்ஸ், ஒருத்தர் ரோஹித் சர்மா, ஒருத்தர் சூரியகுமார் யாதவ், என்ன மாதிரி ஆடினாங்க எப்பா. பயங்கரமான இன்னிங்ஸ். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பத்திரனா வந்து தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க இல்லையா, ரொம்ப கடைசியா தான் யூஸ் பண்றாங்க. தோனி வந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் மாறும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் என்னன்னா இன்னைக்கெல்லாம் கேம் முடிஞ்சிருச்சு. பத்திரனா கையில பந்து போகும்போது கேம் சிஎஸ்கே கையில எதுவுமே இல்லை. அப்ப எப்படி என்ன 150க்கும் 15க்கும் கேம்ல என்னதான் ரோல் இருக்கு? அவங்க வந்து கேம் வந்து உயிர்ப்போட இருக்கும் போதே, மேட்ச்ல சான்ஸ் இருக்கும் போதே வந்து வரணும் இல்லையா? அப்பதான் ஸ்ட்ரைக்கிங் போலர்ஸ் அவங்களால வந்து ஏதோ பண்ணி கொடுக்க முடியும். நிச்சயமா அதான் ரொம்ப தாமதமா வந்தாங்க ஸ்ரீராம். ஐ திங்க் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். நான் இன்னமும் சொல்றேன், ஒரு ஓவர் பவர் பிளேல எப்படியாவது 150 கொடுத்துடணும். அங்க விக்கெட் விழுதான்னு பாக்கணும். ஓகே, ரன் போகுதுன்னா போட்டும். இந்த மேட்ச் எப்படி இப்ப பவர் பிளேல அவங்க அடிச்சாங்க, பட் ஸ்டில் சிஎஸ்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-11 ஓவர் வரையாவது கேம்ல இருந்தாங்களா? அந்த சைட்ல விக்கெட் தானே வேணும். நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினுக்காக அன்சுல் கம்போஜ் உட்கார வச்சாங்க. அன்சுல் கம்போஜ் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா பூரனோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, நல்லா பவுல் பண்ணிட்டாரு. பவர் பிளேல அவருக்கும் கலீல் அஹ்மதுக்கும் செட் ஆகிருந்துச்சு அந்த ஸ்பெல் அப்படிங்கிறது. இப்ப அதை பிரேக் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் மேட்ச்ல வேற ஒரு பேர் போறாங்க. இப்ப அடுத்து சேஞ்சஸா போகும்போது பிரச்சனை தானே, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம போகுது இல்ல? நிச்சயமா ஸ்ரீராம். அதான் இப்போ ஒரு 500 டெஸ்ட் விக்கெட் எடுத்தவரை நீங்க வந்து ரொம்ப நாள்லாம் பெஞ்ச்ல உட்கார வைக்க முடியாதுன்ற பிரஷரும் இருக்குல்ல டீமுக்கு. நான் கம்ப்ளீட்லி ஒத்துக்கிறேன், அன்சுல் கம்போஜ் தான் ஆடி இருக்கணும். பட் எனக்கு இன்னமும் அது ஓகே, ஒரு ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் நான் சொல்றேன், அன்சுல் கம்போஜ் ஆடி இருந்தாலும் இவங்க 175 அடிச்சிருப்பாங்க ஸ்ரீராம். அவங்க இருந்த ஃபார்முக்கு 230 இருந்தா கூட அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. நீங்க வேற. அது சரிதான், பிரச்சனை நிறைய இருந்துச்சு. பட் தோனி அந்த பேசுனத பாத்தீங்களா,
இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அட்ரஸ் பண்ணி தான் பேசின மாதிரி இருந்துச்சு இல்லையா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னொரு ஒரு வார்த்தையும் நான் கவனிச்சேன், அடுத்த சீசன் சொன்னாரு. சோ இந்த சீசன் சிஎஸ்கே எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்ன்றதையும் அந்த வார்த்தை வந்து காட்டுது ஸ்ரீராம். அன்பார்ச்சுனேட்லி என்னைய பொறுத்த அண்ட் வரைக்கும் இன்னும் அது ஒண்ணு. அப்புறம் மாத்ரேயோட இன்னிங்ஸ பத்தி பேசுறப்ப தோனி சொன்னார், நானே அவர் அவ்வளவா பார்த்தது இல்ல, இன்னைக்குதான் பார்த்தேன், நல்ல ப்ராஸ்பெக்டா தெரியுறாருன்னு. சோ வரப்போற மேட்சஸ்ல அதுதான் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ஒரு எடுத்து வாங்க, ஒரு வன்ஷ் பேதியை இறக்கி விடுங்க, ஆண்ட்ரே சித்தார்த்தை இறக்கி விடுங்க. அந்த ஒருத்தர் அந்த ராமகிருஷ்ண கோஷ்னு ஒரு பெங்கால் ஆல்ரவுண்டர் இருக்காராம் டீம்ல. அவர் ரொம்ப நல்ல பிளேயர்னு ஒரு சில ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ், ஐ மீன் ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ்னா ஐபிஎல் விளையாடின கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் இல்லாம கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ். மேபி ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமே அவ்வளவுதான், அவருமே ஒத்துக்கிட்டார். இனிமே வந்து நம்மளை விட தோனி வந்து ரொம்ப பிராக்டிக்கலான ஆள் தான். நம்ம வந்து 2020 சீசன் அப்பவே பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க, இந்த 6 மேட்ச் இருக்கு, 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நல்ல கிரிக்கெட் ஆடல அப்படின்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதி இல்லாத ஒரு டீம், டிசர்விங் இல்லாத டீம் அப்படின்னு வந்து அதை வந்து ஒத்துப்பாரு சரியா. ஸோ அதை இந்த வாட்டியுமே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேபி இதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய காம்பினேஷன்ஸ் புதுசா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி அடுத்த சீசன் கம்பேக் கொடுக்கறதுக்காக காம்பினேஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆமா, அதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும்ல ஸ்ரீராம். பட் ஐ திங்க் அடுத்த 2-3 மேட்ச் கூட இதே மாதிரிதான் இவங்க போவாங்க ஸ்ரீராம். ஏன்னா தோனி ஆஸ் அ கேப்டன் நிறைய சேஞ்சஸ்ல பிலீவ் பண்ணாத ஆளு. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், அன்ஷுல் கம்போஸ் தான் பிளான் ஏயா இருந்திருப்பாரு, பிளான் பி அஸ்வினா இருந்திருப்பாரு. சரி இப்ப வந்து 175 டிஃபெண்ட் பண்றதுன்னா ஓகே, நான் என்னோட லீட் ஸ்பின்னரோட போறேன் அப்படின்ற ஒரு கால்குலேஷன், பிச் கிரிப் ஆகும்னு அவர் நினைச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அஸ்வின் எக்கனாமிக்கலா இருந்தார். அஸ்வின் வந்து பேடாலா போடல இந்த பர்டிகுலர் மேட்ச். ரன்ஸ் பத்தல. நம்ம வந்து பேசணும் நேத்து, சிஎஸ்கே கூட தான் வந்து ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கூட ஃபார்முக்கு வருவாங்கன்னு. தலைவர் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. கடைசியா எப்போ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாருன்னு தெரியல, இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கியிருக்காரு. பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ரொம்ப நல்லாவும் பேசினாரு. கடைசியில வான்கடையில அவருக்கு அவர் பேர்ல ஒரு ஸ்டாண்ட் வைக்க போறாங்க, அதை பத்தி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வரணும்னு. ஆமா ஸ்ரீராம், அவர் என்ன கால்குலேட்டடா பண்ணாருன்னா எல்லா பாலும் அடிக்க பார்க்கல. ஒரு பால் 6 4 வந்தாச்சுன்னா அவரோட எபிலிட்டிக்கு நின்னாலே 6 வரும். அவர் வந்து ஒரு 6 பால் கிரீஸ்ல நின்னாருன்னா ஒரு பால் 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. சோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு 6 அடிச்சாச்சுன்னா அடுத்தது சிங்கிள், ஒரு பவுண்டரி வந்தாச்சுன்னா அடுத்தது சிங்கிள்னு அவர் அந்த மோட்ல போயிட்டாரு. ஏன்னா அவர் எப்ப ரொம்ப ரொம்ப பெருசா அடிக்கணும், ஒண்ணு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்ப அடிக்கணும், அப்படி இல்லைன்னா டார்கெட் ரொம்ப பெருசா இருந்தா அடிக்கணும். இன்னைக்குதான் அது கரெக்டா ஏதுவா ஒரு டார்கெட்டா இருந்துச்சுல. இந்த மாதிரி ஒரு பிளேயர், அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் ஃபார்முக்கு வரது கரெக்டான டார்கெட்டா தானே இருந்துச்சு. பெருசா பிரஷர் இல்லாத ஒரு கேம். நல்ல சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்லா வாட்டமா போட்டு கொடுக்குறாங்க. பவுலிங் ரொட்டேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதனால வந்து வச்சு இது பண்ணிட்டாரு. சூரியகுமார் நல்லா பண்ணியிருந்தாரு, நம்பர் 3ல வந்தாரு. ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. சூப்பர் இன்னிங்ஸ். வெறும் ஸ்வீப் மட்டும் தானே ஆடிக்கிட்டே இருந்தாரு எல்லா பாலும். ஸ்வீப்ல மட்டுமே வந்து 36 ரன் என்னமோ அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு. 10 ஸ்வீப் ஆடி இருந்தாரு போல. பவுண்டரிஸ் தான் எல்லாமே பயங்கரமா ஆடி இருந்தாரு. சூப்பர் ஆடினார் ஸ்ரீராம். அங்கதான் இப்ப வந்து டியூ இருந்துச்சு, பால் நல்லா வழுக்கிட்டு பேட்டுக்கு வந்துச்சு. அண்ட் அவரோட குவாலிட்டிக்கு ரன் அடிக்காம இருப்பாரு, ஒரு அத்தாரிட்டி காமிச்சாரு. ரிவெஞ்ச்னா இதுதான் ரிவெஞ்ச். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவுக்கு இந்த மேட்ச்ல கொடுத்ததுதான் ரிவெஞ்ச். மும்பை பேக் டு ஃபார்ம் தானே. 3 மேட்ச் வந்து கண்டினியூஸா. இது வார்னிங் சைன் எல்லா டீமுக்கும். நான் போன மேட்ச் அப்பவே சொன்னேன், அந்த டெல்லி மேட்ச் அப்பவே சொன்னேன், இது எல்லா டீமுக்கும் வார்னிங் சைன்னு. வந்து மத்த டீம் இப்ப வந்து டாப் 4ல இருக்கிற டீம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா மும்பை வந்து மேல வராங்க. ஒரு பெரிய டீம், சாம்பியன் சைடு. இந்த மாதிரி அவங்க திரும்ப மேல வந்து ஜெயிச்ச சீசன்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய சரிவுல இருந்து திரும்ப மீண்டும் வந்து மேல வந்து சாம்பியன் ஆனதுதான் நிறைய பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சீசனா இந்த சீசன் அமையறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். அது இந்த மேட்ச் மாதிரி பெர்ஃபெக்ட் மேட்ச் அமைஞ்சிச்சுன்னா அதுதான் வேணும் அவங்களுக்கு. கரெக்டான டைம்ல பீக் ஆறாங்க. அதான் எதுவுமே ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தாரு, பீக்கிங் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. பட் ஈவினிங் ஒரு மேட்ச் நடந்துருச்சு, அதை மறந்தே போயிட்டோம். ஈவினிங் மேட்ச் எப்படி இருந்துச்சு? விராட் கோலி போயிட்டீங்க, நான் மறக்கல. ஆர்சிபி ஒரு தம்பிங் விக்டரி, இன்னொரு வின் அவே ஃப்ரம் ஹோம். அண்ட் அந்த வின்னை தாண்டி, அதாவது அவங்க முதல் மேட்சுக்கும் 2வது மேட்சுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருந்துச்சுங்க. அங்க படிக்கல், கோலி 2 இந்தியன்ஸ், இங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா. ஒரு பிலோ பார் டார்கெட் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பஞ்சாப் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான டே ஆச்சு. குருணால் பாண்டியா பிரில்லியண்டா போலிங் போட்டாரு. ஆர்சிபி ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு. அண்ட் டிராவல்ல இன்னொரு வெற்றி. சோ ஆர்சிபிக்கு வாழ்த்துக்கள். விராட் கோலி டிசர்விங்லி மேன் ஆஃப் த மேட்ச். ஒரே நாள்ல விராட் கோலியும் மேன் ஆஃப் த மேட்ச், ஒரே நாள்ல ரோஹித் சர்மாவும் மேன் ஆஃப் த மேட்ச். ஆமா, அதே நாள்ல தோனி வந்து தோத்து போயிட்டாரு. யாராவது ஒருத்தர் தோத்தானுங்க ஆகணும். என் ஸ்ரேயஸும் தான் தோத்தாரு. அதுக்கப்புறம் ஏதோ பஞ்சாயத்து நடந்துச்சாமே, நான் அவ்வளவா பாக்கல. நீங்க சோசியல் மீடியா புலி, நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு? சோசியல் மீடியால நிறைய போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா விராட் கோலி வந்து பயங்கரமா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா
ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்து ஏதோ செலிப்ரேட் பண்றாரு மேட்ச் முடிஞ்ச பிறகு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஏதோ டிசப்பாயிண்டடா கொஞ்சம் ரியாக்ட் பண்ற மாதிரி சில வீடியோஸ் எல்லாமே வந்து வருது. பட் என்னன்னு தெரியல, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் விராட் கோலி ஆப்வியஸா அவர் வழக்கம் போல ரொம்ப ஆக்ரோஷமா வந்து வின்னை வந்து செலிப்ரேட் பண்ணுவார்ல, அதை ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்து இன்னைக்கு பண்ணாரு. அண்ட் ஒரு சில ஃபுட்டேஜஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஏதோ அப்செட்டா போற மாதிரி வந்து ஒரு சில ஃபுட்டேஜஸும் இருக்கு. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு? இல்ல நான் பார்க்கல ஸ்ரீராம். அதான் நான் கவரேஜ்ல வந்து முழுக்க முழுக்க 2வது மேட்ச் தான் நான் வந்து இன்னைக்கு அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸே நான் வந்து அவ்வளவா பார்க்கல. ஜஸ்ட் ஸ்கோர்ஸ் தான் பார்த்தேன். சின்ன ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அதுல இது வரவே இல்லை ஸ்ரீராம். ஆமா மக்களே, நீங்களும் வந்து என்னன்னா வந்து விராட் கோலியோட இந்த அக்ரஷன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்ல அப்படிங்கிறது? அக்ரேஷன் இருந்துச்சு. பட் அதே டைம் வந்து இன்னும் ஒரு சில போஸ்ட் பார்த்தேன். ஸ்ரேயஸோட ஃபேமிலி எல்லாம் வந்து ஒரு மாதிரி வன்மத்தை அங்க போய் காட்டியிருக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அன்வெல்கம் ஸ்ரீராம். அது பண்ணக்கூடாது. பட் எதுவா இருந்தாலும் கடைசியில வந்து இந்த நம்ம வந்து ஸ்டார்ஸ பாக்குறப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸா எப்பவுமே வந்து இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பாக்குறவங்களுக்கு அடுத்த இல்ல அந்த தலைமுறைக்கு வந்து போட்டி இருக்கணும்ல. நீங்க வந்து சிஎஸ்கே மும்பை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா என்னமா ஹக் பண்ணாரு எம்எஸ் தோனிய. ஜஸ்ட் அந்த அந்த ரெஸ்பெக்ட் தானே கடைசியில. பட் அதான் அததான் வந்து நீங்க வந்து அடுத்த கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன வந்து கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம் ப்ரோ. அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு இன்னைக்கு, கேகேஆர் மேட்ச்னு நினைக்கிறேன். எஸ், கேகேஆர் டேக்கிங் ஆன் ஜிடி. சொல்லுங்க சீக்கிரம், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. ஏன் ப்ரெடிக்ஷன் ஜிடி. ஏன்னா ஃபார்ம்ல இருக்காங்க, ஒரு ரெக்கார்ட் ரன் சேஸ் பண்ணிட்டு வராங்க. கேகேஆர் ஃபார்ம்ல ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. பட் கேகேஆர் இந்த மேட்ச்ல நல்லா பண்ணணும்னா இப்ப ஸ்பின் விக்கெட் கொடுத்தாங்கன்னா நீங்க நரேன் வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். அங்க வந்து ராஷித் கான் அண்ட் சாய் கிஷோர் இருக்காரு. அண்ட் சாய் கிஷோரை பெட்டரா யூஸ் பண்ணலாம் ஜிடி. என்னோட ப்ரெடிக்ஷன் ஜிடி. ஜிடி ஓகே, எனக்கும் ஜிடி தான் தோணுது. ஏன்னா ஜிடி இருக்கிற ஃபார்முக்கு ஜிடி இல்லாம இன்னொரு டீமை சொல்றது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கேகேஆர் ஏன்னா இங்க இன்கன்சிஸ்டன்சியா இருக்குல்ல. இப்ப போன வருஷம் நரைனும் சால்ட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இங்க கியூடிகேயும் நரைனும் அவ்வளவு நல்லா செட் ஆகல. குவிண்டன் டிகாக் இன்னும் ஈடன் கார்டன்ஸ்ல பெருசா ரன் அடிக்கல. அவர் ரொம்ப நல்லா அடிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னா. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ரசல் கிட்ட இருந்து, வெங்கி கிட்ட இருந்து, ரிங்கு கிட்ட இருந்து சேர்ந்தாப்புல வந்து ரன்ஸே வரல. இன்ஃபேக்ட் ரன்ஸே வரல. வெங்கியாவது ஒரு மேட்ச் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். சோ மிடில் ஆர்டர் அங்க வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஜிடிலையும் மிடில் ஆர்டர் வீக் தான். பட் ஜிடியோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கிறாங்க டாப் 3. இங்க டப்புன்னு பவர் பிளே 3 ஓவர் முடியறதுக்குள்ள மிடில் ஆர்டர் வந்துருது. என்னன்னா வந்து இப்ப நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்குள்ள நுழைஞ்சிட்டோம். டேபிள்ல டாப்ல இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கியூ மார்க்கை வாங்குறதுக்கு வந்து இனிமே வழி பார்ப்பாங்க, அந்த 8 மேட்ச் வின் பண்ணி. ஸோ ஜிடி வந்து அந்த ரேஸ்ல வந்து ரொம்ப முன்னாடி நிக்கிறாங்க. ஸோ இனிமே 1-2 மேட்ச் அப்படி வரிசையா ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து உறுதி பண்ணிடுவாங்க. ஸோ அதை நடத்துறாங்களான்னு வந்து பார்க்கலாம். மேட்சை முடிச்சுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா ஸ்ரீராம். தேங்க்யூ.